வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நீண்ட காலமாக, அதாவது ஒரு 10 வருடங்களாக கஷ்டப்பட்ட, வருத்தப்பட்ட, வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன சார், ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க? உண்மைதான் சார், ஆமா உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சியா போறாரு. அப்ப என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பா தீரதான் போகுது. நீங்க அதை பார்க்கதான் போறீங்க லைவா. அப்ப ரிஷப ராசி அன்பர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு, இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன எதிர்பார்ப்போம்னா, சார் நான் பெருசாலாம் சம்பாதிக்கலாம் ஆசைப்படல, நான் உழைக்கிறேன், அதற்கான பணம் வந்தா போதும். வேலை செய்யறவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எனக்கு ஒரு பேர் இருக்கணும், ஓரளவுக்கு வரணும், டீசெண்டான சம்பளம் இருக்கணும். அது இல்லாம தான் நான் நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு. அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்களோ, நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது படிச்சு முடிச்சவங்கல இருந்து 60 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அப்ப இந்த வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே என்னன்னா, வாய்ப்பு வரக்கூடிய நேரத்துல சில விஷயங்கள் தப்பா நம்ம யோசிச்சு பண்ணிடுறோம். அதுதான் நம்மளுடைய கர்மவினை. அதுக்குதான் ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை, உங்களால எதனால உங்களுக்கு பிளாக் ஆயிருக்கு, எதனால உங்களால டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்குதான் ஜாதகத்தை பார்க்கணும். அப்ப அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. என்ன நடக்காது, என்ன பிரச்சனை இருக்கு ஜாதகத்தை பார்த்து. அதே போல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார், கடன் எவ்வளோ பிரச்சனை சார், வாழ்க்கையில நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாரும் படக்கூடாது. வீட்டுல, வெளியில, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அவமானம். ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில இவ்வளவுலாம் நான் கஷ்டப்படக்கூடாது சார், ஆஃப்டர் ஆல் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடியவர் தான் ரிஷபராசி என்பவர். ஏன்னா லட்சமா பார்த்துருப்பீங்க, பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் சார், நான் இப்ப கடன் பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். அதுவும் ரிஷபராசியா இருந்து நீங்க ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கிறதுக்குள்ள நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு தொழில் பண்றவங்களுக்கு என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட் லாபம் தான் இருக்கும் ஜென்ரலா. அப்ப அந்த லாபம் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கும் போலதான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமே தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சார் இத்தனை நாள் நடக்கல சார், அதனாலதான் சார் இவ்வளவு பிரச்சனை. ஆமா, நீங்க நினைச்சது நடக்கல, ஆனா வருங்காலத்துல இதெல்லாம் நடக்க போகுது. சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கொடுக்க போறாரு சனி பகவான் தான். ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க அவ்வளவு வருத்தப்பட்டுட்டீங்க, அவ்வளவு உழைச்சிட்டீங்க, அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை, அதற்கான சலுகைகள் கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும், கடன் தொல்லைகள் தீரும். மெயினா நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும். அதற்கு தகுந்த மாதிரி உங்க லைஃபை பிளான் பண்ணுங்க. அதே போல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்களுக்கு, நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல சனி பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போறார். அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்.
நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நீ நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம், ஆனா ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா குழந்தை பேரு கிடைச்சே தீரும். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை. ஏன்னா அவ்வளவு கடன், அவ்வளவு பிரச்சனை, நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும், 4 பேருக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாம் கடந்த காலத்துல ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு நடக்கல. ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளிநாட்டுல எல்லாம் எல்லாரையும் அங்கிருந்து அனுப்புறாங்க சார், செய்யறாங்க. நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது. சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார், கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பா தீர்வு உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வீடோட வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள், அதனால ஏற்பட்ட வழக்குகள், வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு மேல இருக்கு. அதற்கான முயற்சிகளை மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைச்சு அதுல ஒரு வீடு கட்டலாம், இல்ல அதை சொத்தை வித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்தே தீரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு இந்த சனி பகவான பேச்சு. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் நடக்கும். திருமணமாய் பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசி என்பது அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா, என் கணவர் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா, இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதற்கு தயாரா இருங்க, அதுக்கு பேசுங்க, செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ வார்த்தைகள் பேசியெல்லாம் சண்டை செஞ்சல் வரலாம், இயல்பு. அது நேரம் சரியில்லாதனாலதான். யாருமே தெரிஞ்சு அது மாதிரி செய்யறது கிடையாது. அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லை சார் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன், முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, 2வது வாழ்க்கைக்கு முயற்சி பண்றோம், அதுவும் நடக்கல சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி வளர்றது போகுது. மொத்தத்துல ரிஷப ராசி என்பவர்களுக்கு 100க்கு 100% நீங்க நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய அருமையான பயிற்சியாக சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகும். நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துற இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம், படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.